அனைவருக்கும் வணக்கம். ஒட்டஞ்சத்திர தொகுதியில் வந்துட்டு என்னென்ன நிறை குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நிறைகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடு வசதி எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் வில்லேஜ் சைடு கூட இன்டீரியராக இருக்கக்கூடிய வில்லேஜஸில் கூட வந்து ரோட் ஃபெசிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரோடு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் நடக்கிறப்பெல்லாம் வந்து அதை சைடில் இருந்த மரங்கள் எல்லாம் வந்து வெட்டப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி திரும்ப வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து புதுசாக மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்கன்னா இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சில கிராமங்கள், ஸோ ஒரு 20 to 25 கிராமத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு மாட்டுக்கே வந்து தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் எப்போல்லாம் வந்து பருவமழை சரியாக பெய்யலையோ அப்போல்லாம் வந்து இந்த பிரச்சனை வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து பருவமழை சரியாக பெய்யலை. அதனால் வந்து இப்போது ஆடு மாட்டுக்கே வந்து தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றுற சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்காங்க. ஏன் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் குளங்கள் இருக்குது, ஆனால் அந்த குளத்துக்கு வந்துட்டு சரியான நீர் வரத்து வந்து இல்லை. அதுதான் பிரச்சனை. ஸோ என்னென்ன குளம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு கலிக்கநாயக்கம்பட்டி குளம், வெஸ்ட்டு கலிக்கநாயக்கம்பட்டி குளம், அரளிக்குத்து குளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொருளூர் குளம். ஸோ மெயினாக வந்து இந்த கலிக்கநாயக்கம்பட்டி குளம் ரெண்டும் நிறைஞ்சாலே வந்து வாட்டர் சப்ளை வந்து ஆகும். அதுக்கப்புறம் இந்த பொருளூர் குளமும் அரளிக்குத்து குளமும் நிறையணும். ஸோ இது இந்த 4 குளத்துக்கும் கரெக்டான நீர் வரத்து இருந்து அந்த குளங்கள் வந்து நிறைஞ்சிச்சின்னு சொன்னால் த்ரூ அவுட் த இயரை வந்துட்டு கடைசிக்கு ஆடு மாட்டுக்காவது தண்ணி விலைக்கு வாங்காமல் சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கும். பட் இந்த குளங்கள் எல்லாமே தூர்வாரப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூர்வாரப்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமாகவே வந்து மண் அள்ளப்பட்டிருக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் வரத்து ஏரியா வந்துட்டு சரி செய்யலை. ஸோ நீர் வரக்கூடிய வாய்க்கால்கள் அது எல்லாமே வந்து கரெக்டாக தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெய்கிற மழை கரெக்டாக வந்துட்டு குளத்துக்கு வரும். அது சரியாக பண்ணலை. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரளிக்குத்தி குளம் வந்துட்டு குளமே இல்லை, அது வந்து தரிசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பிரச்சனை போய் அங்கே வந்து சிட்கோ கொண்டு வரதுக்கு வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் பொதுமக்களும் விவசாயிகளும் சேர்ந்து போராட்டம் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய கிராமங்கள் என்னென்ன கிராமங்களில் வந்துட்டு இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது, வறட்சியான ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் மொல்லம்பட்டி, ருக்காரப்பட்டி, அமரபூண்டி, மரிச்சலம்பு, பூலாம்பட்டி, வாகரை, பொருளூர், அப்பியபாளையம், திருவாண்டபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு மேல்கரைப்பட்டி, தாசநாயக்கம்பட்டி. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வறட்சியான ஏரியா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஊருக்குன்னு குளங்கள் இருக்குது. அந்த குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்காங்கன்னா குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு, மண் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன குளம் குட்டைகளுக்கு வரக்கூடிய வாய்க்கால்களோ ஓடைகளோ வந்து என்ன பண்ணலைன்னா தூர்வாரப்படலை, கவனிக்கப்படலை. ஸோ இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. ஸோ இது எல்லாம் சரி செஞ்சு அதுக்கப்புறம் பாசன வசதி ஒரு வேளை வந்து பருவமழை சரியாக பெய்யலை அந்த வருஷம் அப்படின்னா கூட இந்த கலிக்கநாயக்கம்பட்டி குளம் ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த பொருளூர் குளமும் நிறையறதுக்கு வந்துட்டு ஏதாவது பாசன வசதியை வந்துட்டு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த சுற்றி இருக்கக்கூடிய 25-30 கிராமங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு நல்ல விஷயம், இன்னொரு என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொத்தையூர் டேம் கட்டினது. ஸோ அந்த கொத்தையூர் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கொத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜஸ், வேப்பநாலசு, ஸோ அங்கிட்டு இருக்கக்கூடிய வில்லேஜஸும் வந்துட்டு இதே மாதிரி தான் வறட்சியான ஏரியா தான். ஸோ மழை கரெக்டாக பெய்யலைன்னா மாடுகன்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி விலைக்கு வாங்குகிற சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் அந்த கொத்தையூர் டேம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த கலிக்கநாயக்கம்பட்டி குளமும் இந்த பொருளூர் குளம், இந்த அரளிக்குத்து குளம் இதெல்லாம் சரியாக தூர்வாரப்பட்டு நீர் வரத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இங்கிட்டு இருக்கக்கூடிய 25-30 கிராமங்களும் வந்து கொஞ்சம் மழை வந்து கரெக்டாக பெய்யலைனா கூட தண்ணி வந்து விலைக்கு வாங்காமல் அந்த வறட்சியை தாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்க முடியும். ஸோ அடுத்து என்னென்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு யார் சரி பண்ணுவா, நம்ம வந்து யாரை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், நம்ம கோரிக்கைகள் இந்த கோரிக்கையெல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓட் பண்ணுங்கள்.
ஸோ ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ.